அடுத்ததாக நம்ம இந்த லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்கிற உரைநடை உலகம், அதாவது முதல் உரைநடை தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம். காந்தியடிகள் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர் என்பதை நாடு நன்கறியும். பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றுக்காகவும் அவர் பாடுபட்டார். எளிமையை ஒரு அறமாக போற்றினார். இந்தியாவில் அவர் காலடி படாத இடமே இல்லை. தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் காந்தியடிகள் கொண்ட பற்றினை காண்போம் வாருங்கள். ஸோ காந்தியடிகள் அப்படிங்கிறவங்க வந்து இந்திய விடுதலைக்காண்டி பாடுபட்டவங்க, இது எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து இந்திய விடுதலை மட்டும் இல்லாமல் பெண்களுடைய முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு, இந்த மாதிரி எல்லாத்துக்காண்டியுமே அவங்க வந்து பாடுபட்டிருக்காங்க. எதுக்கெலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு, இது எல்லாத்துக்குமே காந்தியடிகள் வந்து பாடுபட்டிருக்காங்க. எளிமை வந்து ஒரு அறமாக போற்றினாங்க. ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, காந்தியடிகள் வந்து வெறும் ஒரு வேட்டி மட்டும்தான் கட்டியிருப்பாங்க, ஒரு துண்டு போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். இந்தியாவில் அவர் காலடி படாத இடமே இல்லை. தமிழ்நாட்டுக்கும் அவங்க வந்திருக்காங்க. தமிழ் மொழி மீதும் காந்தியடிகளுக்கு வந்து ஒரு பற்று உண்டு. ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ இதான் காந்தி மண்டபம். மதுரையில் உள்ள காந்தி அருங்காட்சியகம். மதுரையில் இருக்குது, காந்தி மண்டபம் இல்லை, காந்தி அருங்காட்சியகம். காந்தியடிகளுக்கு தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் மிகுந்த அன்பு உண்டு. அவர் பலமுறை தமிழ்நாட்டில் பயணம் செய்துள்ளார். அப்போது சுவையான பல நிகழ்வுகள் நடந்துள்ளன. அவற்றில் சிலவற்றை காண்போம். ஸோ காந்தியடிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய டைம் வந்திருக்காங்க, அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தார். அப்போது ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் என்னும் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தது. அதனை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடத்த காந்தியடிகள் திட்டமிட்டார். அதை பற்றிய கருத்தாய்வு கூட்டம் ராஜாஜியின் வீட்டில் நடைபெற்றது. காந்தியடிகள் அங்கு ஒரு மெத்தையில் அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகில் ராஜாஜியும் மற்ற தலைவர்களும் நின்று கொண்டிருந்தனர். ஸோ என்ன நடக்குது, 1919ஆவது வருஷம் நமக்கு வந்து தெரியும் இல்லையா, ரவுலட் சட்டம் நடந்துச்சு. அந்த ரவுலட் சட்ட எதிர்ப்பு மாநாடுக்காண்டி காந்தியடிகள் வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. அப்போ வந்து அந்த கடுமையான சட்டத்தை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எங்கே வச்சு அப்படின்னா ராஜாஜியோட வீட்டில் தான் அந்த கூட்டம் நடந்திருக்கு. ஸோ அவர் ஒரு மெத்தையில் அமர்ந்திருக்காரு. பக்கத்தில் யாரெல்லாம் நின்றுட்டு இருந்திருக்காங்க, ராஜாஜியும் மற்ற தலைவர்களும் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போது அங்கு வந்த பாரதியார் விரைந்து சென்று காந்தியடிகளின் அருகில் அமர்ந்தார். திரு காந்தி அவர்களே, நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன். அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா என்று கேட்டார். இன்று எனக்கு வேறு பணி இருக்கிறது. உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா என்று கேட்டார் காந்தியடிகள். அது முடியாது, திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும். தாங்கள் தொடங்கப் போகும் இயக்கத்திற்கு என் வாழ்த்துக்கள் என்று கூறிய பாரதியார், நான் போய் வருகிறேன் என்று கூறி எழுந்து சென்று விட்டார். அவர் சென்றதும், இவர் யார் என்று காந்தி வியப்புடன் கேட்டார். இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்றார் ராஜாஜி. அப்படியா, இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்றார் காந்தியடிகள். இந்நிகழ்ச்சியின் மூலம் பாரதியார் பற்றிய காந்தியடிகளின் மதிப்பீட்டை அறியலாம். ஸோ அந்த டைமில் வந்து பாரதியார் வந்திருக்காங்க. காந்தியடிகள் மெத்தையில் உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, நான் இன்னைக்கு வந்து ஒரு கூட்டம் வச்சுருக்கேன், அந்த கூட்டத்துக்கு நீங்கள் தலைமை தாங்க வரீங்களான்னு கேட்காங்க. ஸோ இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு வேலை இருக்குது, நீங்கள் நாளைக்கு வச்சிங்கன்னா நான் வரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் பிளான் பண்ணபடி இன்றைக்கே கூட்டம் நடக்கும், நீங்கள் தொடங்க போகிற இயக்கத்துக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இதை பார்த்ததும் இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்காங்க ராஜாஜி கிட்ட. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க தான் எங்கள் தமிழ்நாட்டோட கவிஞர் அப்படின்னு சொல்லி ராஜாஜி அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ காந்தியடிகள் சொல்கிறாங்க, இவரை நல்லா பத்திரமா பார்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வந்து சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ பாரதியாரை இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு பாராட்டினது யார், ராஜாஜி அவர்கள். 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தார். அப்போது புகை வண்டியில் மதுரைக்கு சென்றார். செல்லும் வழியில் பெரும்பாலான மக்கள் இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே அணிந்திருப்பதை கண்டார். அப்போது காந்தியடிகள் நீளமான வேட்டி, மேல் சட்டை, பெரிய தலைப்பாகை அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தார். பெரும்பாலான இந்தியர்கள் போதிய உடைகள் இல்லாமல் இருக்கிறார்கள், தான் மட்டும் இவ்வளவு துணிகளை அணிவதா என்று சிந்தித்தார். அன்று முதல் வேட்டியும் துண்டும் மட்டுமே அணிய தொடங்கினார். அவரது தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. அந்த கோலத்திலேயே தம் வாழ்நாள் முழுவதும் இருந்தார். உலகம் போற்றிய எளிமை திருக்கோலம் இதுவாகும். ஸோ என்ன சொல்கிறாங்க, 1921 செப்டம்பர் அப்போ மறுபடி வந்திருக்காங்க.
ஸோ காந்தி தாத்தா வந்து துண்டும் வேட்டியும் தான் கட்டுவாங்க. அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அது வந்து தமிழ்நாட்டில் வந்து அவருக்கு கிடைச்ச இம்பேக்ட்னால தான் அவர் அப்படி ட்ரெஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஸோ 1921 செப்டம்பர் மாதம் மதுரைக்கு வந்திருக்காங்க காந்தியடிகள். சென்னை நமக்கு எங்கே வந்திருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் மதுரைக்கு வந்து வந்திருக்காங்க. அப்படி மதுரைக்கு வர்ற வழியில் வந்து நிறைய மக்கள் வந்து ரொம்ப கம்மியான ட்ரெஸ், அதாவது மக்கள் வந்து இடுப்பில் வந்து ஒரு துண்டு மட்டும்தான் அணிஞ்சிருக்கிறத வந்து பார்க்காரு. ஸோ நம்ம வந்து இவ்வளோ கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்க முடியல. நீளமான வேட்டி, மேலே சட்டை, பெரிய தலைப்பாகை இதெல்லாம் வச்சுருந்துருக்காரு. ஸோ இந்தியர்களில் இன்னும் எவ்வளவோ பேர் வந்து போதிய ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க, நம்ம மட்டும் இவ்வளோ துணி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சிந்தித்து அன்னையிலேருந்து வேட்டியும் துண்டும் மட்டும் அணிய தொடங்கியிருக்காரு. ஸோ அவரது தோற்றத்தில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை வந்து தமிழ்நாட்டுக்கு தான் உண்டு. அந்த கோலத்திலேயே தம் வாழ்நாள் முழுவதும் இருந்தார். உலகம் போற்றிய எளிமை திருக்கோலம் இதுவாகும். ஸோ வந்து அவர் லைஃப் லாங் வந்து இதே கோலத்தில் தான் இருந்திருக்கு. அது என்ன ட்ரெஸ்ஸு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு வேட்டி மேலே துண்டு அப்படிங்கிறதுல வேட்டியும் துண்டும் மட்டுமே அணிய தொடங்கியிருக்காரு. அதுதான் அவருடைய லைஃப் லாங் வாழ்நாள் முழுவதும் உலகம் போற்றி எளிமை திருக்கோலம் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை தந்தது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை, அதாவது தமிழ்நாடு. காந்தியடிகள் ஒரு முறை காரைக்குடியை சுற்றியுள்ள ஊர்களில் சுற்றுப்பயணம் செய்தார். அப்போது கானாடு காத்தான் என்னும் ஊரில் அன்பர் ஒருவர் வீட்டில் தங்கியிருந்தார். அந்த வீடு மிகவும் ஆடம்பரமாக இருந்தது. வீட்டில் எங்கு பார்த்தாலும் வெளிநாட்டு அலங்கார பொருட்கள் நிறைந்திருந்தன. காந்தியடிகள் அந்த அன்பரிடம், உங்கள் வீட்டை வெளிநாட்டு பொருட்களால் அழகு செய்திருக்கிறீர்கள். அதற்கு செலவு செய்த பணத்தில் 1/10 பணத்தை என்னிடம் கொடுத்தால் போதும், இதை விட அழகாக செய்து விடுவேன் என்று கூறினார். அதனை கேட்டு அன்பர் தலை குனிந்தார். அந்த வீட்டுக்கு காந்தியடிகள் மறுமுறை வந்தபோது அங்கே வெளிநாட்டு பொருட்கள் ஒன்று கூட இல்லை. காந்தியடிகள் மிகவும் மகிழ்வுடன் அவரை பாராட்டினார். ஸோ வந்து காரைக்குடி பக்கத்தில் கானாடு காத்தான் அப்படின்னு ஒரு ஊருக்கு போகிறாங்க காந்தியடிகள். ஸோ காரைக்குடி பக்கத்தில் கானாடு காத்தான் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஊரில் வந்து ஒரு வீட்டில் தங்குறாங்க. அந்த வீட்டில் வந்து ரொம்ப ஆடம்பரமாக இருந்திருக்கு. எங்கே பார்த்தாலும் வெளிநாட்டு அலங்கார பொருட்கள். ஸோ காந்தியடிகள் அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் எல்லா இடத்துலையும் வெளிநாட்டு பொருளை வச்சு அழகு பண்ணியிருக்கீங்களே, இதுக்கு செலவு பண்ண பணத்தில் 3ல் 1 பங்கை 10ல் 1 பங்கை, ஸோ 10ல் 1 பங்கை நீங்கள் எனக்கு கொடுத்தா போதும், நான் வந்து உங்கள் வீட்டை இன்னும் அழகாக பண்ணிடுவேன் அப்படி சொல்லுவாங்க. இன்னும் வரையும் திருவிழா அப்படின்னா நம்ம வந்து பனங்கூடை வச்சு தான் டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கோம் இந்தியா தமிழ்நாட்டு லெவலில் பார்த்தோன்னா. ஸோ இதை விட அழகாக செய்து விடுவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டு அன்பர் தலை குனிந்தார். அந்த வீட்டுக்கு காந்தியடிகள் மறுமுறை வந்தபோது அங்கே வெளிநாட்டு பொருட்கள் ஒன்று கூட இல்லை. காந்தியடிகள் மகிழ்வுடன் அவரை பாராட்டினார். ஸோ இப்படி சொல்லிட்டு காந்தியடிகள் போயிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ அங்கே வந்து வெளிநாட்டு பொருட்கள் ஒன்றுமே இல்லையாம். ஸோ அதை பார்த்தோன்னா அவங்கள கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. காந்தியடிகள் ஒரு முறை மதுரையில் தங்கியிருந்தார். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வரலாம் என்று தலைவர்கள் அவரை அழைத்தனர். அந்த கோயிலுக்குள் செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி உண்டா என்று காந்தியடிகள் கேட்டார். அங்கிருந்தவர்கள் இல்லை என்றனர். அப்படியானால் அங்கே வரமாட்டேன் என்று கூறிவிட்டார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோயிலுக்குள் செல்ல அனைவருக்கும் உரிமை உண்டு என்று அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு மதுரை வந்தபோதுதான் காந்தியடிகள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் சென்றார். ஸோ வாங்க மதுரை வரையும் வந்துட்டீங்க, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தலைவர்கள் எல்லாரும் கூப்பிட்ருக்காங்க காந்தியடிகளை. ஸோ மதுரையில் இருந்துட்டு அப்போ மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு வந்து எல்லாருக்கும் தீண்டாமை ஒழிப்புப்படி எல்லாருக்குமே வந்து உரிமை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இல்லை, அங்கே வந்து குறிப்பிட்ட மக்கள் வந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லணுன்னு, சரி அப்போ நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து மதுரைக்கு வந்து வந்திருக்காங்க. அந்த டைமில் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் இருந்து யாருனாலும் நுழைஞ்சிக்கலான்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து காந்தியடிகளும் அந்த கோயிலுக்குள்ளே போயிருக்காங்க. இதே போன்ற நிகழ்ச்சி குற்றாலத்திலும் நடைபெற்றது. குற்றால அருவியில் நீராட அனைவருக்கும் உரிமை அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அருவிக்கு செல்லும் வழியில் ஒரு கோயில் இருந்தது. அதன் வழியாக செல்ல ஒரு சாரருக்கு தடை இருந்தது. எனவே அனைவரும் அருவியில் நீராட முடியாத நிலை இருந்தது. இதனை அறிந்த காந்தியடிகள் குற்றால அருவியில் நீராட மறுத்துவிட்டார். மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் காந்தியடிகள் உறுதியாக இருந்ததை இதன் மூலம் அறிய முடிகிறது. ஸோ தீண்டாமை அப்படிங்கிற கான்செப்டுக்கு கண்டிப்பாக காந்தியடிகள் வந்து எதிர்ப்பாக இருந்திருக்காங்க. மனிதர்கள் கிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது, உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து குற்றாலத்தில் அருவியில் எல்லாரும் குளிச்சுக்கலாம், ஆனால் அந்த பக்கத்துலேருந்து கிராஸ் பண்ணி போக முடியல,
ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயில் முன்னாடியோடி எல்லாரும் போக முடியாது. ஸோ எல்லாரும் வந்து கோயிலுக்கு அருவியில் போய் குளிக்க முடியாத நிலைமை வந்து அந்த கோயிலால் இருந்துச்சு. ஸோ வந்து நானும் குளிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் வந்து குற்றால அருவியில் குளிக்கலை. அவர் வந்து மனிதர்கள்ட்ட இப்படி உயர்வு தாழ்வு வந்து நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டில் ரொம்ப இதாக இருந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மோகன்தாஸ் கரம்சம் காந்தி அப்படிங்க அவரோட சைன், காந்தி அப்படின்னு போட்டிருக்காங்க. காந்தியடிகள் தமக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பல முறை கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்கத் தொடங்கியதாக கூறியுள்ளார். ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். திருக்குறள் அவரை பெரிதும் கவர்ந்த நூலாகும். ஸோ வந்து அவர் எந்த டைமில் வந்து தமிழ் படிக்க ஆரம்பித்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த டைமில் ஆரம்பிச்சிருக்காரு, அவர் வந்து தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்துட்டு இருந்த சமயத்திலேயே வந்து அவருக்கு வந்து தமிழ் மேலே பற்று வந்து தமிழ் மொழியை வந்து கற்க தொடங்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஜியு போப் எழுதின தமிழ் கையேடு அப்படிங்கிறது வந்து அவரை ரொம்ப கவர்ந்ததாகவும், திருக்குறள் அந்த நூல் வந்து அவர் ரொம்ப கவர்ந்த நூலாகவும் அவர் வந்து சொல்கிறாரு. திருக்குறள் அவரை பெரிதும் கவர்ந்த நூலாகும். 1937ஆம் ஆண்டு சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. அம்மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார். உ.வே. சுவாமிநாதர் வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். உ.வே. சுவாமிநாதரின் உரையை கேட்ட காந்தியடிகள் மகிழ்ந்தார். இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறினார் காந்தியடிகள். ஸோ 1937 வந்து சென்னையில் ஒரு இலக்கிய மாநாடு நடந்திருக்கு. இந்த வருஷம் 1937 சென்னையில் ஒரு இலக்கிய மாநாடு நடந்திருக்கு. ஸோ அந்த இலக்கிய மாநாட்டுக்கு காந்தியடிகள் தான் தலைமை. அதுக்கு வந்து உ.வே. சுவாமிநாதர் அவர்கள் தான் வரவேற்பு குழு தலைவராக இருந்திருக்காரு. உ.வே. சுவாமிநாதருடைய உரையை கேட்ட காந்தியடிகள் ரொம்ப மகிழ்ந்திருக்காரு. இந்த பெரியவரின் அடி நிழல்ல இருந்து நான் வந்து தமிழ் கற்கணும் அப்படிங்கிற ஆவல் வந்து எனக்கு உண்டாகுது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தமிழ் தாத்தா உ.வே. சுவாமிநாதர் அவர்களை அவர் வந்து பாராட்டியிருக்காரு. ஸோ இந்த பெரியவரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது. யாரை பார்த்து சொன்னதுன்னு பார்த்தோன்னா, காந்தியடிகள் உ.வே. சுவாமிநாதர் அவர்களை பார்த்து சொன்னது. ஸோ எங்கே சொன்னதுன்னா, சென்னையில் இலக்கிய மாநாட்டில் காந்தியடிகள் தலைமை வகித்த இதில் உ.வே. சுவாமிநாதர் வரவேற்பு குழு தலைவராக இருந்து ஆற்றிய உரையை பார்த்து அட்மையர் ஆகி சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் 1937 வந்து இது நடந்திருக்கு. ஸோ அடுத்ததான், இந்நிகழ்வுகள் மூலம் ஏற்றத்தாழ்வுகள் அற்ற சமுதாயம் வளர வேண்டும் என்னும் காந்தியடிகளின் உள்ள உறுதியினை அறிந்து கொள்ளலாம். மேலும் அவர் தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றையும் அறிந்து கொள்ள முடிகிறது. ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. ஸோ ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். தமிழ்நாட்டில் காந்தி வந்து விடுதலைக்காண்டி பாடுபட்டவங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அவங்க பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு, இது எல்லாத்துக்குமே வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்க்கணும். தமிழ்நாட்டில் நடந்த சில சம்பவங்களை மட்டும் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு. ஃபஸ்ட்டு 1919 ஃபெப்ரவரியில் காந்தியடிகள் சென்னைக்கு வந்திருக்காங்க. அப்போ ராஜாஜி வீட்டில் ரவுலட் சட்டம் அப்படிங்கிற கடுமையான சட்டத்தை வந்து எதிர்க்கணும், அதுக்கு எதிராக பெரிய போராட்டம் நடத்தணும்னு திட்டமிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பாரதியார் அவர்கள் அங்கே என்ட்ரி ஆகி, நீங்கள் வந்து என்னோடய கூட்டத்துக்கு தலைமை தாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நாளைக்கு தான் நான் பண்ணலான்னொன்னே, என்னோடய கூட்டத்தை மாற்ற முடியாது, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ வந்து காந்தியடிகள் கேட்காங்க, இவங்க யாருன்னு. அப்போ இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு பாரதியாரை பாராட்டினது யார்? ராஜாஜி. இது எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் யாரை குறிக்குது? பாரதியாரை குறிக்குது. அப்படி சொன்னவர் யாருன்னா ராஜாஜி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு காந்தியடிகள் சொல்லியிருக்காங்க. அப்புறமா 1921, அதாவது 19 வந்திருக்காங்களா, 2 வருஷம் கழிச்சு செப்டம்பர் மாதத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ மதுரைக்கு போகிற வழியில் நிறைய மக்கள் வந்து வெறும் துண்டை கட்டிகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே, நம்ம மட்டும் ஏன் இவ்வளோ ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், இந்தியாவில் இன்னும் நிறைய பேருக்கு நிறைய ட்ரெஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேட்டியும் துண்டும் மட்டும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ்க்கு அவர் அப்போ தான் வந்திருக்காரு. தம் வாழ்நாள் முழுவதும் அதே குளத்தில் இருந்தார். ஸோ உலகம் போற்றி எளிமை திருக்கோலம் இதுவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரைக்குடி எஸ்டியில் ஊர்களில் கானாடு காத்தான் அப்படிங்கிற ஊரில் ஒரு அன்பர் வீட்டில் போய் தங்குறாங்க. ஸோ அங்கே வந்து நிறைய வெளிநாட்டு பொருளை வச்சு அழகு பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 10ல் ஒரு பங்கு பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் வந்து இன்னும் உங்கள் வீட்டை அழகு பண்ணிடுவேன் அப்படின்னு காந்தியடிகள் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த வீட்டுக்கு போகமிச்சில் அங்கே வந்து வெளிநாட்டு பொருளே இல்லை. அப்புறம் மதுரையில் தங்கியிருக்கமிச்சில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு தலைவர்கள் கூப்பிடுறாங்க. இல்லை, அங்கே எல்லா சாரருக்கும் அனுமதி உண்டான்னு கேட்டு இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அப்போ நானும் வரலன்னு மறுத்துட்டாங்க.
குற்றால அருவியில் எல்லாரும் குளிக்கலாம், ஆனால் கோயில் வழியாக போக முடியல, ஒரு சாரர் அதில் போக முடியாது. ஸோ இந்த மாதிரி மனிதர்கள்ட்ட உயர்வு தாழ்வு பார்க்குற இடத்துக்கு நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குற்றால அருவியிலையும் குளிக்கிறத தவிர்த்துட்டார். தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்துட்டு இருக்கமிச்சில் இவர் தமிழ் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு அவரை மிகவும் கவர்ந்ததாக இவர் கூறியிருக்காரு. யார் எழுதுனது? ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு. திருக்குறள் தான் அவரை பெரிதும் கவர்ந்த நூல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. 1937 சென்னையில் ஒரு இலக்கிய மாநாடு நடக்கு. அதுக்கு காந்தியடிகள் தான் தலைமை. உவே சுவாமிநாதர் அவர்கள் வரவேற்பு குழு தலைவராக இருந்திருக்காரு. உவே சுவாமிநாதருடைய உரையை கேட்ட காந்தியடிகள் மிகவும் மகிழ்ந்து, இந்த பெரியவரின் அடி நிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது அப்படின்னு உவே சுவாமிநாதருடைய உரையை குறித்து காந்தியடிகள் சொல்கிறாங்க. ஸோ இதோடு இந்த லெசன் முடியுது. ஸோ புக் பேக் கொஸ்டின் பார்த்துடலாம். காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது? மதுரை. ஸோ எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 1900 ஸோ மதுரையில் தான் 1921 செப்டம்பர் மாதம் வந்திருக்காங்க. அந்த டைமில் வரமிச்சில் தான் மதுரையில் அவர் அந்த எளிமை திருக்குளத்துக்கு மாறியிருக்காரு. காந்தியடிகள் டேஸ் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். உவே சுவாமிநாதரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். இலக்கிய மாநாடு சென்னை இந்த வருஷம் 1937. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். அப்படி பாராட்டினவர் யார்? நம்மளுடைய ராஜாஜி அவர்கள். குற்றாலம் அருவி. அந்த அருவியில் குளிக்கிறதுக்கு மறுத்துட்டார். யார்? நம்மளுடைய காந்தியடிகள். தமிழ் கையேடு ஜியு போப் அவர்களுடையது. ஸோ இலக்கிய மாநாடு சென்னை, தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார், குற்றாலம் அருவி, தமிழ் கையேடு ஜியு போப். ஸோ இதோடு இந்த லெசன் முடியுது. நம்ம இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா, இந்த பெரியவரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறதுன்னு சொன்னது காந்தியடிகள். யாரை குறித்து சொன்னாங்கன்னா, உவே சுவாமிநாதருடைய சென்னை இலக்கிய மாநாடு உரையை குறித்து அவர் சொல்கிறாரு. 1937 நடந்த வரவேற்பு உரையை குறித்து அவர் சொல்கிறாரு. அப்புறம் அவருடைய ட்ரெஸ்ஸில் இவ்வளோ பெரிய சேஞ்சை ஏற்படுத்தின ஊர் எதுனா மதுரை. 1921 செப்டம்பரில் தமிழ்நாட்டுக்கு வரமிச்சில் தான் இந்த முடிவு எடுத்து அவர் மாறுறார். ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.